சாப்பிட்ட அன்னைக்கு இருக்கா? ஆத்திச்சூடி படிச்ச அரஞ்ச விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் இருக்கா? ஆடி குடத்தரையை ஆடும் போதே இதை மூடி திறக்கின் முகம் காட்டும் ஓடு மண்டை பற்றிற்பரவரனும் பாரில் பின்னாக்கும் உண்டா உச்சிடும் பாம்பு எல்லனவே ஓது என்று காலமேக புலவர் பாடிய இரட்டை மொழி பாடல்கள் இருந்தது. நான் படித்தேன், நீங்க படிச்சீங்க இருக்கா? இல்லையே. எங்க போச்சு? தமிழ் பாடத்துக்கு வேலை இல்லாம போச்சே. எல்லா மாநிலங்களிலும் அவரவருடைய தாய்மொழி படித்தால் தான் பட்டம் பெறலாம். இது சட்டம். தமிழ்நாட்டில் தாய்மொழியே தேவையில்லை, பட்டம் பெறலாம். என்னையா நடக்குது இந்த நாட்டில்? நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு? அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். என்ன செய்ய? அதிகாரம் மிக வலிமையானது. என்ன போய் சொல்ல? வீட்டிலையாவது தமிழை வளர்ப்போம், தமிழ் பள்ளிக்கூடத்தை முயற்றுவோம். அரசாங்க பள்ளிக்கூடம் 207 மூடியாச்சு. அரசாங்க பள்ளிக்கூடம் 207 மூடியாச்சு. காரணம், படிக்க பிள்ளைய வரலன்னு மூடிட்டாங்களாம். படிக்க வரலன்னு மூடுன நீங்க குடிக்க வரலன்னு ஒரு சாராய கடை மூடலையப்பா. நான் எங்க போய் சொல்லுவேன்? நினைச்சு பாருங்க. சாராயத்தை குடிச்சு குடிச்சு இளைய தலைமுறை எத்தனை தாய்மார்கள் தாலி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ட இடத்துல அந்த போத்தலை போட்டு உடச்சு வச்சு 100 நாள் வேலைக்கு போன என் தாய்மார்கள் காலில் எத்தனை பேருக்கு பிங்கான் குத்தி இருக்கு. ஆடு மாடு நடக்க நீதி இல்லையே, ஏன் இதற்கு ஒரு தீர்வு இல்லை? உலக நாடுகள் எல்லாம் மதுபானம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த அநியாயம் எந்த நாட்டிலும் இல்லை. அயல் நாடு போற நம்ம பிள்ளையெல்லாம் சிங்கப்பூர் போறாங்க, மலேசியா போறாங்க, எல்லா நாடுகளும் போறாங்க. அங்க இருக்க சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்களே. ஆனா அதே நண்பர்கள் இங்க வந்தோடனே மாறி போறமே, ஏன்? காரணம், சட்டம் கடுமையாக்காத வரை குற்றங்கள் குறைய போவதில்லை. அத்தனை குற்றங்களுக்கும் காரணம் எதுன்னு யோசிங்க. நேற்று மாலை 4:30 மணி அளவில் திருப்பத்தூருக்கு முன்னால கும்பங்குடி சாலை 2 அரசு பேருந்துகள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டு என்ன 17-16 பேர்கிட்ட இறந்துட்டாங்க. இந்த ஆத்மாலாம் என்ன பாடுபட்டிருக்கும்? யாரை குறை சொல்றது? அவசரம் வேண்டாம் ஓட்டுநர்களே, தயவு செய்து. உங்களை நம்பி பல குடும்பங்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு அவசரகதி வேண்டாம் என்பதை அன்போடு வேண்டுகிறேன். எத்தனை விஷயங்கள், எத்தனை இன்னல்கள், எத்தனை வகையில் அந்த உயிர் பிரியனோ பாருங்க. இது கூட